வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மெரினா கடற்கரையில் திரண்ட மாணவர்களிடையே தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்று ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் கூறிய செய்திகள் அனைத்தும் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தமிழ் நாளேட்டில் வெளிவந்திருக்கிறது. மத்திய உளவுத்துறை தமிழக ஆளுநருக்கு அனுப்பியதாக அந்த அறிக்கையை அந்த தமிழ்நாடு வெளியிட்டிருக்கிறது. அதில்தான் ஒசாமா பின்லேடன் படத்தை பேரணியில் இருக்கிறவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. எவராவது ஒரு ஒசாமா பின்லேடன் படத்தை கையில் எடுத்துக்கொண்டு மெரினா கடற்கரையில் உட்கார்ந்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா? உண்மையிலேயே இஸ்லாமிய தீவிரவாதிகள் இதில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை முதல்வர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒரு தீவிரவாதியாக ஊடுருவி இருக்கிறவர் தன்னை ஒசாமா பின்லேடனோடு அடையாளப்படுத்தி கொண்டு ஊடுருவி இருக்க முடியுமா? இது சாதாரண சராசரி அறிவு உள்ளவர்களுக்கு கூட பொய்யான, அப்பட்டமான, உண்மைக்கு மாறான தகவல் அறிக்கை என்பது புரிந்துவிடும். மத்திய அரசு எழுதி தந்த அறிக்கையை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் ஏன் அப்படியே படிக்கிறார்? தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசின் ஊது குழலாக மாறி நிற்கிறாரா என்ற சந்தேகத்தை சட்டசபையில் அவர் படித்த அறிக்கை உறுதிப்படுத்தி கொண்டு இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சியை மோடி ஆட்சி தனக்கான ஆட்சியாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டதாகவே சந்தேகிக்கப்பட வேண்டி இருக்கிறது. தமிழர்கள் எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.